என்ன நண்பா, ஆளை காணோன்னு தேடுறியா? பிளாக் பண்ணிட்டாங்களா? என்னை விட்டு போகாதுன்னு கெஞ்சி மெசேஜ் மேல மெசேஜ் பண்றியா? ஸ்டாப். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கெஞ்சுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உங்களை விட்டு தூரமா போவாங்க. விட்டுட்டு போன உங்க லவ்வரு தானா உங்களை தேடி வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது கெஞ்சுறது இல்ல, வேற ஒண்ணு. அது என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டேக் எண் ஒண்ணு, தப்பு பண்ணாதீங்க. ஒரு சின்ன உதாரணம். ஒரு பட்டாம்பூச்சியை நீங்க துரத்திக்கிட்டே இருந்தா அது பறந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு அழகான பூச்செடியா மாறிட்டீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி உங்களை தேடி வரும். காதலும் அப்படிதான். அவங்க போன உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சோக பாட்டு வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அழுறது, இதெல்லாம் உங்களை அவங்க முன்னாடி ரொம்ப வீக் காட்டும். நல்ல வேளை இவன் கிட்ட இருந்து தப்பிச்சோம்னு தான் அவங்க நினைப்பாங்க. த சீக்ரெட் நோ கான்டாக்ட் ரூல், சைக்காலஜி ட்ரிக். இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நோ கான்டாக்ட் ரூல். அடுத்த 21 நாளைக்கு அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. முக்கியமா அவங்க ஸ்டேட்டஸை பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தாதான் அவங்களுக்கு பயம் வரும். என்ன இவன் இவன் நம்மளை தேடவே இல்லை, ஒருவேளை நம்மளை மறந்துட்டாங்களோ அவங்க மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அந்த மிஸ்ட்ரி தான் உங்களை தேட வைக்கும். ஃபோக்கஸ் ஆன் யூ. உங்களை செதுக்குங்கள். இந்த கேப்ல நீங்க சும்மா இருக்கக்கூடாது. ஜிம்முக்கு போங்க, கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, புதுசா ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே பெஸ்ட் வெர்ஷனா மாத்துங்க. நாளைக்கு அவங்க எதேச்சியா அவங்கள பார்த்தா ஐயோ இவங்களையா மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங் தான் உண்மையான வெற்றி. கடைசியா ஒண்ணு சொல்றேன், உண்மையாவே அவங்க உங்களுக்கான ஆளா இருந்தா கண்டிப்பா திரும்பி வருவாங்க. அப்படி வரலனா அதை விட பெட்டர் லைஃப் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கெத்தாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லவ் ஃபெயிலியர் நண்பனுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.